அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம். இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ். அது இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ புது வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை, இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சு இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது. 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வரும்போது வீட்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னால் என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் இங்கே கேள்வி. இப்போ புதுசாக வர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதனால் தோழர்களே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.